வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சந்தோஷத்தை பத்தி நீங்க யோசிக்க விதையே மாத்திரும் கதை இது. அமைதியான ஒரு ஆசிரமா அல்லது மனசுக்கு இதமான ஒரு காட்டு பாதைன்னு நினைச்சு பாருங்க. அங்க ஒரு ஜானியும் அவருடைய இளம் சீடரும் இருக்காங்க. சீடர் ரொம்ப கவலையா இருக்கான். அவன் யானி கிட்ட போய், குருவே, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்றான். குரு பொறுமையா கேட்டுட்டு ஒரு புன்னகையோடு சீடனை பார்க்கிறாரு. அப்புறம் அழகான பூக்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டத்துக்கு சீடனை கூட்டக்கு சுடிட்டு போறாரு. தோட்டத்தை காட்டி, இந்த பட்டாம் பூச்சிகளை பாரு, உன்னை பிடிச்சுட்டு வான்னு சொல்லாரு. சீடன் உடனே ஓடி போய் பட்டாம் பூச்சிகளை பிடிக்க முயற்சிக்கிறான். ஆனா முடியல. அவனுக்கு கோபமும் சோர்வும் வருது. குரு அமைதியா சிரிச்சிட்டே சீடனை பக்கத்திலே உட்கார் சொல்றாரு. ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்து பூக்களையும் பட்டாம் பூச்சிகளையும் ரசிக்கிறாங்க. சிறிது நேரம் கழிச்சு ஒரு அதிசயம் நடக்குது. பட்டாம் பூச்சிங்க எல்லாம் அவங்களை சுத்தி வர ஆரம்பிக்குது. ரெண்டு பட்டாம் பூச்சிங்க சீடன் கையிலேயே வந்து உட்கார்ந்தது. சீடன் ஆச்சரியத்தோட பார்க்கிறான். அவன் முகத்துல நிம்மதி தெரியுது. அப்போ குரு சொல்லாரு, வாழ்க்கை இதுதான். சந்தோஷம்னா துரத்திட்டு போறது இல்ல, அமைதியா இருந்து நம்ம கிட்ட இருக்கிறத ரசிக்கும்போ கிடைக்கிற சந்தோஷம்தான் உண்மையானது. அவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது சீடன் முகத்துல ஒரு தெளிவு தெரியுது. அவன் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நண்பர்களே, சந்தோஷத்தை துரத்திட்டு போகாதீங்க, வாழ்க்கையே அனுபவிங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.